ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னு ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எபிசோடு வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும். நிறைய டீட்டெயிலிங் தான் அதிகமாக கொடுத்து கொஞ்சம் போரிங்காக கொண்டு போகிற மாதிரி தான் போயிருப்பாங்க. பட் இதுலேயுமே டீட்டெயில்ஸ் இருக்குங்கிறதுனால ரொம்பவே கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாக் ஆஃப் ஆல் ட்ரேட் சீசன் 1 எபிசோட் 8. இப்போ ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை ஆலிவரை வந்து ஃபைட் பண்ணி பார்க்குறாங்க. நம்ம ஹீரோ தோத்து போகிறான். இது எல்லாத்தையுமே ஏதோ சில பெரிய ஆளுங்க இருந்து பார்த்துட்டு இருக்காங்க. இது ஒரு டெஸ்ட் மாதிரி நடக்குது. யங் ப்ராடஜி தோத்து போயிட்டான்னு அவங்க சொல்கிறாங்க. வேணும்னு தானே பின் வாங்கியிருக்க, சீரியஸாக ஃபைட் பண்ணு ஆலிவர் சொன்னா. இல்லை இவ்வளோதான் என் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். நான் உன்னை விட ஸ்ட்ராங்காக இருந்தேன், பட் நீ இப்போ என்னை விட ஸ்ட்ராங் ஆகிட்ட, நீ தான் ஜீனியஸ் நம்ம ஹீரோ சொல்லவும், நீ என் கூட சீரியஸாக ஃபைட் பண்ணுற அளவுக்கு கண்டிப்பாக நான் ஒரு நாள் ஸ்ட்ராங்காவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆலிவர் கிளம்புறான். அதுக்கு வாய்ப்பே இல்லை, நான் ஒன்று கண்டிப்பாக கொல்ல விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். ஷியான் அப்படிங்கிற ஒரு பொண்ணு நம்ம ஹீரோவை பார்க்க வந்திருக்கா. இருக்குன்னு தெரியாது, நான் தோத்து போயிட்டா நம்ம ஹீரோ சொல்லவும், எனக்கு நீ ஆசமா தெரிஞ்சவன் ரியல் ஸ்ட்ரென்த் என்னன்னு எனக்கு தெரியும் சியான் சொல்றா. என் ஹார்ட் ரொம்ப வீக் ஆயிடுச்சு, எனக்கு இருந்த சுமைய நான் இப்போ ஆலிவர் கிட்ட தள்ளி விட்டேன், இனி அவன் தான் அந்த கஷ்டத்தை சுமந்தாகணும், இது என்னோட தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ லைட்டா வருத்தப்படுறான். நீ ஒன்னும் தனியா இல்ல, நான் எப்பவும் கண்டிப்பா உன் கூட இருப்பேன், நம்ம ஒன்னா சேர்ந்து தோக்கடிக்கலாம், ஏன்னா நானும் ஒன்னிய மாதிரியே ஒரு ஸோ தேவையில்லாமல் கவலைப்படாத, நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணி உன் அளவுக்கு ஸ்ட்ராங்காக மாதிரி உன் கூட வரேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு நாள் ஒன்னா சேர்ந்து அதில் இருப்போம், ஸோ இப்போதைக்கு நீ எனக்கு கைட் ஆயிரு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லியிருப்பா. இப்போ கில் மாஸ்டர் போயிட்டு அட்வென்ச்சரஸ் கில்டோட லீடர் கிட்ட ரிப்போர்ட் பண்ணுறான். கான்டினென்ட்டோட சவுத் சைடு சேர்ந்து வந்தானே நீ அப்படின்னு அந்த லீடர் கேட்கவும், என் ஜூரிஸ்டிக்ஷனில் ஒருத்தன் பிளாக் ட்ரக்கனை தனியாலாம் தோக்கடிச்சிருக்கான்னு சொல்லவும், என்ன சூசைட் பண்ணணும்னு நினச்சிட்டு போயிருக்கானான்னு அந்த லீடர் கேட்டா. இல்லை, அதோட லேயரை விட்டு 50th ஃப்ளோருக்கு வந்துருச்சு, எதிர்பாராத விதமாக அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லவும், சரி யாரு ஆலிவராது அப்படின்னு கேட்டா. இல்லை அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்லவும், வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஓரண்டோராவான் லீடர் கேட்கவும், ஆமா அப்படின்னு கில் மாஸ்டர் சொல்றான். அவன் கிட்ட அவ்வளோ பவர் இருந்தா அவன் போயிட்டு ஒரு பாஸ் மான்ஸ்டரை தோக்கடிக்க மாட்டான், அன்யூஷுவலா அவன் ஏதாச்சும் பண்ணானா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லன்னு கில் மாஸ்டர் சொல்லுவான். அப்படின்னா அவன் ஒரிஜினல் பவரை இன்னும் அடையல, வேற ஏதோ பவரை யூஸ் பண்ணி தான் அந்த பிளாக் ட்ராகனை தோக்கடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த லீடர் மனசுக்குள்ள யோசிக்கிறான். இங்க சில குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு அட்வென்ச்சரஸை கொலை பண்ணிட்டு இருக்காங்க, இல்ல இருக்கிற பார்ட்டின்னு சொன்னாங்க, ஈஸியா தோத்துட்டாங்களேன்னு ஒரு பொண்ணு சொல்றா. ஷியான் அடுத்து என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி லீடர் மாதிரி இந்த கேங்குக்கு ஒரு பொண்ணு இருக்கா. ஹீரோட ஃபிளாஷ்பேக்ல காமிச்சா அந்த ஷியான் தான் இது. ஹே எவ்வளவு நேரம் தான் ஒளிஞ்சிருப்பான்னு ஷியான் கேட்கவும், உங்களுக்கு உண்மையிலேயே அருமையான கண்கள் மிஸ் ஷியான் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் வாரான். ஹெச்கியூல இருந்து நான் உங்களுக்கு ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்கேன். சவுத் சைட்ல ஒருத்தன் டிராகனை தனியாலா தோக்கடிச்சிருக்கான், டிராகன் ஸ்லேயரை நீங்க மீட் பண்ணி அவன் எதிரின்னு தெரிஞ்சா கொல்றது அவங்க மிஷன் சொல்லவும், அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒருத்தன் சவுத் சைட்ல இருக்கானா அப்படின்னு ஷியான் கேட்டா. அவன் ஆல்ரெடி சர்ச் பக்கம் சேர்ந்திருக்கலான்னு ஹெச்கியூல சொன்னாங்கன்னு மெசஞ்சர் சொல்லவும், சரியான இன்ஃபர்மேஷன்லாம் கண்டிப்பா அது ஆலிவர் இல்ல, நான் பாத்துக்கிறேன்னு சியான் சொல்லவும், சுத்தி இருக்கிறவங்களும் அவனை கொல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க, சவுத் சைட் டஞ்சனுக்கு புறப்படலாம் அப்படின்னு சியான் சொல்லவும், ஆல்ரெடி சர்ச்சோட டெரிட்டரி, நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு இன்னொரு பொண்ணு சொல்றா. ஏன் அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒருத்தன் சவுத் சைட்ல இருக்கானா அப்படின்னு சொல்லி சியான் ஆச்சரியப்படுதா. அவன் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா இருந்தா வெஸ்ட் மாதிரியே சவுத்தோ கூடிய சீக்கிரம் அழிய போகுது, நான் அதை ஸ்டாப் பண்ணி ஆகணும், ஓரனுக்கு பண்ண ப்ராமிஸை நான் காப்பாத்துவேன், நான் லவ் பண்ண அந்த பர்சன் அவன் இதை தான் ஆசைப்பட்டிருப்பான், அவன் இறந்து போன நியூஸை கேட்ட அந்த நாள்ல இருந்து என் ஹார்ட் ஃப்ரோஸ் ஆயிடுச்சு, பட் நான் இன்னும் ஸ்டில் அவனை தான் லவ் பண்றேன், நான் தனியா ஃபைட் பண்ணாலும் என் ஃபீலிங்ஸ் மாறல, அவனுக்காக நான் இதை பண்ணுவேன், சாகடிச்ச அந்த சர்ச்சை சேர்ந்த லீடரை நான் கொல்லாம விட மாட்டேன், இந்த டிராகன் ஸ்லேயரும் சர்ச் பக்கம் இருந்தாம்னா அவனையும் சேர்த்து கொல்லுவேன் அப்படின்னு சியான் நினைக்கிறா. ஓரன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானவன் உங்க எல்லாருக்குமே தெரியும், ஸோ நான் அவனுக்கு லெப்டினன்ட் பதவியை கொடுக்கலான்னு இருக்கேன். ஓரன் ரொம்பவே கேப்பபிள் ஆனவன், ஹீரோஸ் பார்ட்டியில அவன் தான் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணியிருக்கான், லெப்டினண்டா நீங்க அதுக்கு அப்ரூவல் கொடுத்தாதான் அவன் லெப்டினன்ட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி லீடர் கேட்க பண்றதுக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கை தூக்குறாரு. ஓரன், நம்ம லீடர் உங்ககிட்ட நிறைய எதிர்பார்க்கிறாரு, நம்ம கிளானுக்காக நீ உயிரை கொடுக்க தயாரா இருக்கியான்னு கேட்கவும், ஓகே கிளான் இவருக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு எனக்கு நல்லாவே புரியுது, ஆனா என்னோட சில முடிவுகள் மாறாத நம்ம ஹீரோ ஃப்ளாஷ்பேக்கை யோசிச்சு பார்த்துட்டு, என்னோட ப்ராமிஸை நான் பிரேக் பண்ண மாட்டேன் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு, நான் என் உயிரை கிளானுக்காக கொடுக்க தயாரா இல்லை நம்ம ஹீரோ சொல்றான். என்ன சொல்றான்னு எல்லாரும் ஷாக் ஆகவும், நைட் ஸ்கை சில்வர் ரேபிட்ஸ் கிளானுக்கு உன் உயிரை கொடுக்க நீ தயாரா இல்லையா அப்படின்னு அந்த கேள்வியை கேட்டவர் கேட்கவும், எனக்கு பிடிச்சவங்களை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அந்த கிளானோட மெம்பர்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அப்படின்னா அந்த கிளானுக்காக இல்லை, பட் அதோட மெம்பர்ஸ்க்காக நீ உயிரை விட தயாரா இருக்கல்ல, ஓகே புரிஞ்சுது அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. நம்ம ஹீரோட பதில் அங்க இருக்கிற எல்லாத்தையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படிங்கிறதுனால இதுக்கு மேல யாரும் கேள்வி கேட்கல. இப்போ ஓட்டிங்க பண்ணலாமா அப்படின்னு கிளான் லீடர் கேட்கறான். ஒரு செகண்ட் என்ன பயம் கொடுத்திட்டப்பா அப்படின்னு செல்மா சொல்றா. இவர் தான் நியோ லெப்டினன்ட்டா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஓடி வரா. இதுதான் ஸ்டெல்லா, மேனேஜ்மெண்ட் டிவிஷன்ல ஒர்க் பண்றான்னு செல்மா இன்ட்ரோடியூஸ் பண்றா. சில பசங்களுக்கு நீங்க டீச்சரா இருக்க முடியுமா அப்படின்னு ஸ்டெல்லா கேட்கறா. இவன் நீ யூனிட் 1ல இருந்தாலும் நீ ஹீரோஸ் பார்ட்டியில இருந்ததோட எக்ஸ்ட்ரா உனக்கு டைம் இருக்கும் அப்படின்னு சொல்லி செல்மா சொல்றா. 3 நாளைக்கு மேல டஞ்சன்ல இருக்க கூடாதுன்னு கிளான்ல ரூல்ஸ் இருக்குன்னு சொல்லப்போ நல்ல விஷயம் தான் நம்ம ஹீரோ சொல்லுவா. அப்ப அதை ஓகேவா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டெல்லா கிளம்புறா. இப்போ
யூனிட் 1ல இருக்கிற நம்ம ஹீரோவோட புது பார்ட்டி மெம்பர்ஸை நம்ம ஹீரோ போய் மீட் பண்றான். நம்ம அந்த டிராகன் கூட ஃபைட் பண்ணப்ப மீட் பண்ணிருக்கோம்ல அப்படின்னு மத்தவங்க எல்லாம் பேசுறாங்க. எனக்கு தான் எங்க வயசு கூட நான் ஸ்டார்ட் பண்றேன். நான் ரெயின் ஹாக்வெல், எனக்கு 24 வயசு ஆகுது. நீ என்ன பிக் சிஸ்டர்னு கூப்பிடலான்னு வா சொல்லவோ பிக் சிஸ்டரா நம்ம ஹீரோ கேட்டா எனக்கு என்ன குட்டியா இருக்குன்னு சொல்ல போறியா அப்படின்னு வா வைக்கப்படுறா. இல்ல பெருசாதான் இருக்குவான் துணிய சொன்ன அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றேன். என் பேரு லோக்கரேட்டியா ஆர்டிஸ், 18 வயசு ஆகுது. லோக்கரேன் என்ன கூப்பிடுங்கன்னு சொல்றா. பில்க் சேவியர் டிஃபெண்டர் 20 வயசு ஆகுதுன்னு சொல்லவும் செல்மா தன்னை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. என்னோட டர்ன்ல என் பேரு ஆரண்டோரா, 18 வயசு, ஃப்ரண்ட் லைன் அட்டாக்கர் நம்ம ஹீரோ சொல்றான். ஆல்பர்ட் இல்லாம எனக்கு ஃப்ரண்ட் லைன் அட்டாக்கரா இருந்தா ரொம்ப கஷ்டமா இருந்துச்சுன்னு வெளில சொல்றா. வயசுல மூத்தவங்கன்னு பேசும்போது மரியாதை எல்லாம் கொடுக்க மாட்டோம், சகஜமா பேசி நாக்கரை சொல்றா. அப்பதான் நம்ம பார்ட்டிக்குள்ள மிங்கிள் ஆக முடியும்னு செல்மாவும் சொல்றா. பிளாக் டிராகனை எப்படி தோக்கடிச்சேன்னு வெளில கேட்கறா. அதுக்கு முக்கியமான காரணம் என்னோட 2 ஒரிஜினல் ஸ்பெல்ஸ் தான். ஒன்னு இம்பாக்ட், ஒரு செகண்டுக்கு 100 டைம்ஸ் என் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். என் 2வது ஸ்பெல் ஒரே ஸ்பெல்ல மல்டிபிள் டைம்ஸ் கேஸ் பண்ண முடியும். பிளாக் டிராகன் கூட ஃபைட் பண்ணும்போது 32 டைம்ஸ் நான் என்னோட ஸ்டேட்ஸை இன்க்ரீஸ் பண்ணியிருந்தேன். பட் இந்த ஸ்பெல் என் மேல மட்டும் தான் ஒர்க் ஆகும் அண்ட் அது என் பாடியில அதிக ஸ்ட்ரெயினையும் கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ அவ்வளோ ஸ்ட்ராங் இருந்தா சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கதானு செய்யும் வெளில சொல்றான். என்னால மிட்ராங் மேஜிக்கை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அட்வான்ஸ்டு மேஜிக்கை எதனாலயோ என்னால யூஸ் பண்ண முடியல அப்படின்னு நம்ம ஹீரோ சோகமாக்குவோம். ஹை மேஜிக் ஸ்பெல்ல நீ ஃபியூச்சர்ல கத்துக்கலாம், கவலைப்படாத அப்படின்னு ரெயின் சொல்றா. உனக்கு ஸ்பெஷல் எபிலிட்டி இருக்கான்னு லோக்கரே கேட்கவும் ஆமா நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப நம்ம யூனிட்ல 3 பேருக்கு இருக்கா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மத்த 2 பேர் ஸ்பெஷல் எபிலிட்டியை நாளைக்கு டஞ்சன் போகும்போது காமிக்கிறோம்னு செல்மா சொல்றா. டிராகன் ஸ்லேயர் ஜாயின் பண்ணதுக்கு பார்ட்டி வைக்கலாம் அப்படின்னு வில் சொன்னா. என் ஸ்வாட் உடஞ்சிருச்சு, நான் கடையில போய் ஸ்வாட் வாங்கணும்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். புது ஸ்வாட் கிடைக்க நாட்களாகவே ட்ரெயின் கேட்டா இல்ல ஷெல்ஃப்ல இருந்து டைரக்டா நான் பர்ச்சேஸ் பண்ணிடுவேன் நம்ம ஹீரோ சொல்றான். வாய்ப்பே இல்ல, நைட் ஸ்கை ராபிட்ஸ்ல ஒரு மெம்பரா இருந்துட்டு ஷெல்ஃப்ல இருக்க ஸ்வாடை யூஸ் பண்ணுவியா அப்படின்னு பிளாக் ஸ்மித்த கூட்டிட்டு போனது. ஷெல்ஃப் ஸ்வாட டிராகன் ஸ்லேயர் யூஸ் பண்ணிருக்காருன்னு பிளாக் ஸ்மித்தே ஷாக் ஆகுறான். நான் என்சான் பண்ணி ஸ்வாட ஸ்ட்ராங் ஆக்கி ஃபைட் பண்ணுவேன், பட் ட்ரெயின் என்ன திட்டினதுக்கு அப்புறம் தான் புரியுது ஸ்வாட் எவ்வளவு முக்கியம்னு. ஏன் ஸ்வாட நீங்க எனக்கு மேக் பண்றீங்களான்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இவர் பெஸ்ட் பிளாக் ஸ்மித், கண்டிப்பா ஹை குவாலிட்டியில வரும்னு வெளில சொல்றான். பட் ஹை கேலிபர் மெட்டீரியல் எதுவுமே இல்லையா அப்படின்னு அந்த பிளாக் ஸ்மித் சொல்லவும் அதுல எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம ஹீரோவை பிரேஸ்லைட்ல வந்து ஸ்டோரேஜ் டிவைஸா வச்சிருக்கான். ஹையஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். அந்த பிளாக் டிராகனோட ஸ்கேலும் இருக்கிறத பார்த்துட்டு லோக்கரே அப்படியே ஷாக் ஆகுறா. ஸ்கேலை பார்க்கவும் அங்க இருக்கிற மத்த எல்லாருமே கொஞ்சம் ஷாக் ஆகுறாங்க. போச்சு, ஆல்பர்ட் பிளாக் டிராகனால தான் இறந்து போனா, ஒரு பெயின்ஃபுல்லான மெமரியா உங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டல நம்ம ஹீரோ யோசிச்சு சாரி நம்ம ஹீரோ சொல்ல வந்தா. இதை வச்சு உனக்கு ஸ்ட்ராங்கான ஸ்வாட மேக் பண்ணலாம் அப்படின்னு ட்ரெயின் அப்படியே ஸ்மைல் பண்றா. எந்த மாதிரி ஸ்மார்ட் வேணும்னு பிளாக் ஸ்மித் கேட்கவும் நிறைய டைம் எடுத்துக்கோ, நாங்க வெயிட் பண்றோம் அப்படின்னு மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க. அந்த நைட்டே முடிஞ்சிருது. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. எல்லா அட்வென்ச்சரஸ் கில்டுக்கும் சேர்த்து மொத்தமா ஒரு லீடர் இருக்கான். அவன் தான் சின்ன வயசுல நம்ம ஹீரோவை எப்படியோ கொலை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி சியான் நினைச்சிட்டு இருக்கா. அண்ட் அந்த லீடர் பேசுனது பார்த்தாலும் வில்லத்தனமா தெரிஞ்சது. நம்ம ஹீரோவோ சின்ன வயசுல நடந்த எதையோ மறந்துருக்கிற மாதிரி தான் அந்த லீடர் சொல்லியிருப்பான். கதை இனிதான் இன்ட்ரெஸ்டிங்கா போகும், மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.